இந்த கலர் கூட நல்லா இருக்குல்ல, அது எடு. One Alvarpet. என்ன என்ன அங்க பாரு, ஒருத்த முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். தெரியும். தெரியுமா? பார்த்துட்டு போடுமே விட. என்ன போறவங்களா போடுங்க.
ஹலோ. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஐயோ, நான் அப்படி சொல்லலை. எல்லா ஆம்பளை பசங்களும் பொண்ணுங்களை பார்த்து முதல்ல சொல்கிற வார்த்தை இதுதான். பட் நான் அந்த மீனிங்கில் சொல்லலை. உண்மையிலேயே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. ஆனால் பாருங்க, இப்போதான் மீட் பண்ணோம், அதுக்குள்ளே என்னமோ 20 வருஷம் பழகின மாதிரி ஒரு ஃபீல். எனக்கும் தான். எனிவே, ஐ எம் சிவா. ஐம் ஜெனி. அம்மா, நீங்கள் எங்கே? போலாமா? ஃப்ரெண்ட்ஸ். ஓ, ஓகே, பை. ஹாய் ஜெனி. சிவா. ஹாய் சிவா. அப்புறம் எங்க அவ்வளவு தூரம்? கையில என்ன? லெட்டர். லவ் லெட்டரா? எப்படிங்க அவளை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? அதான் மூஞ்சில எழுதி ஓட்டியிருக்கேன். சென்ஸ் இல்ல, மேனஸ் இல்ல, பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியல. ரோட்ல லவ் லெட்டர் கொடுக்குற யாராவது பார்த்தா என்ன என்ன நினைப்பாங்க? பேண்ட் போட்டுருக்கு, ஷர்ட் போட்டுருக்கு, கார் வச்சிருக்கு. ஆனா நீ ஸ்டூபிடா நடந்துக்கறியே. ஹலோ. ஏண்டா இத உருப்படியா நல்ல வேலையா இருந்தா பாருங்கடா. ஹலோ. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன நீங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, ஏன் வாய் நான் என்ன பேசுவேன்? ஆனா கேக்குறது ஏன் காதுங்க? நீங்க திட்டறது கேட்டு என் ஹார்ட் ஹர்ட் ஆகும். பெரிய பொல்லாத ஹார்ட். 2 நாள் முன்னாடி பார்த்து பேசின பொண்ணுக்கு ஐ லவ் யூ லெட்டர் கொடுக்குற சீப்பான ஹார்ட். ஓ. ஹலோ, இது லெட்டர் தான், லவ் லெட்டர் தான். ஆனா நான் உங்களுக்கு எழுதினது இல்ல, என் ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டுக்கு எழுதினது. செமஸ்டர் ஹாலிடேஸ், அப்பா ஸ்ட்ரிக்ட், ஃபோன் இல்ல, இந்த லெட்டரை கொடுத்துறியா என்கிட்ட கேட்டா. நானும் சரி வாட்ச்மேன் கிட்ட டிப்ஸ் கொடுத்து உள்ள அனுப்பிச்சிடலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். லக்கிலி நீங்க வந்தீங்க. ஆனா நம்ம டெம்பிள்ல மீட் பண்ண பொண்ணு இங்கிருந்து வருதுன்னா அப்போ அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டா தான் இருக்கணும். ஓகே ஓகே, ஈஸியா போச்சு. உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு பார்த்தா இப்படி போட்டு திட்டிட்டீங்களேங்க. I'm sorry. அது என்னங்க சொன்னீங்க? I'm sorry. சென்ஸ் இல்ல, மேனஸ் இல்ல, வேற என்னென்னலாம் இல்ல? பக்கத்து ஃபிளாட்ல இருக்கோம், ஒரே காலேஜ்ல வேற படிக்கிறோம். இவ்வளவு நாள் தெரியாம இருந்திருக்கு பாருங்க. அது விடுங்க, சம்பந்தமே இல்லாம இங்க வந்து இப்படி நின்னு பேசிட்டு இருக்கோமே, அதுக்கு என்ன காரணம்? லவ் தான். லவ்வா? ஆமா, அவங்க லவ் தான். ஓ. ஏன் நீங்க என்ன நினைச்சீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆமா, நீங்க யாரையா லவ் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஏன்னா என்ன சொல்றது, நீங்க லவ் பண்ணல? தெரியல. லவ் பண்ண தெரியலையா? நோ நோ. அப்ப தெரியுமா? ஐயோ சிவா, ப்ளீஸ் சேஞ்ச் தி டாபிக். Okay, Jenny. Okay, bye. Okay, bye. Bye, Shiva. Bye, Shanti. Bye-bye. Okay, da, Shiva. Okay, bye da. Good night, Good Jenny. night. ஏய் காலா, ஃபிளாட்ஸ்க்கு வந்துடுறோம். Okay.
So, thanks. எதுக்கு? Drop பண்ணதுக்கு? முன்ன பின்ன தெரியாதவங்க ட்ராப் பண்ணியிருந்தா தேங்க்ஸ் சொல்லலாம். நாம தான் இப்போ நல்லா பழகிட்டோமே. அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ்? இப்போ என்ன பண்றது? எது? சொன்ன தேங்க்ஸா? திருப்பி வாங்கிக்கோங்க. Bye. Bye. Oh. Hi. Hi. லெட்டர் கொடுத்துறீங்களா? ஓகே, கொடுத்துறேன். ஐயோ. என்ன? ஒட்டாம இருக்கு. இவ்வளவுதானே? நான் என்னவோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். Very good. I should appreciate your friendship. ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி தான் இருக்கணும். இந்த பர்சனல் லெட்டரை உங்களை நம்பி ஒட்டாம கொடுத்துருக்காருன்னா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேணா பிரிச்சு படிச்சு பாருங்க. நோ நோ, இது லவ் லெட்டர், மோர் பர்சனல். உங்க ஃப்ரெண்ட் உங்களை நம்பி கொடுத்துருக்காரு, நீங்க என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. என்னோட ஃப்ரெண்ட் என்ன நம்புறா, அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஓகே? என்ன பெரிய நம்பிக்கை? டியர் சாந்தி, இந்த 2 நாள் நான் காலேஜுக்கு வர மாட்டேன். வழக்கம் போல் இந்த வாரம் ஃப்ரைடே உன்னை மூவி கூட்டு போக மாட்டேன். அதுக்காக நீ என்னை கோச்சிக்காத. எங்களோட இந்த விவேகானந்தா மட்டு விஷயமா நான் சேலம் போகிறேன். இந்த 2 days உன்னை பார்க்காம எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல, உன் கண்ணை பார்க்காம எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல, உன்னை கிஸ் பண்ணாமல் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. மனசுக்குள்ளே ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ நான் 1000 தடவை சொல்லிக்கிட்டே இருப்பேன். வாட் அ கேரக்டர் யூ ஆர். எதை மூடினாலும் தடுத்து பார்த்துட வேண்டியதா? இது என்ன வெறும் லெட்டர் நினைச்சியா? லவ் லெட்டர் full of personal emotions, you know? உன் ஃப்ரெண்டோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்றியே, தப்பு இல்ல? You're a cheat. You're a crook. You are a pervert. உன்னோட புத்தியே கெட்ட புத்தி. நீ ஒரு தப்பான ஆளு. You are a jerk and you wait. பாபுக்கு இந்த பெருவிரல் அது கட்டா இருக்கு. நிறைய பிளட் போயிடுச்சு. அவனால எழுத முடியுமா? முடியாதுல்ல. அவன் சொல்ல நான் தான் அந்த லெட்டர் எழுதுறேன். ஐயோ. போதுமா? இல்ல இன்னும் வேற ஏதாவது எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணுமா? ஐயோ, சாரி. கொஞ்ச நேரம் கேப் விட கூடாது. அதுக்குள்ள உள்ள புடி கண்ணாபுரம் திட்ட வேண்டியது. சாரி. ஒன்னு பண்றீங்களா? ஒரு கேசட்ல 1000 டைம்ஸ் ஐம் சாரின்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு இந்த வேர்ட் தேவைப்படுது. என்ன ஆச்சு? கிளட்ச் காலி. காலியா? ஐயோ. இப்போ என்ன பண்ணலாம்? லாக் பண்ணிட்டு வாக் பண்ணிரலாம். ப்ராப்ளம் இல்லையே. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காலையில் மெக்கானிக்கை கூப்பிட்டு எடுத்துக்கிட்டா போச்சு. ஓகே. ஜெனி, ஏதா பேசிட்டே வாங்களேன். என்ன பேசுறதா? ஏதாவது கேளுங்க, சொல்லிட்டே வரேன். ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? ரொம்ப பிடிச்சிருந்தா எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆஃப் கோர்ஸ் எனக்கும் எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் நமக்கு லைஃப் கொடுத்தது. சின்ன வயசுல இருந்து நம்மளை வளர்த்து படிக்க வச்சு அதெல்லாம் ஓகே. அப்புறம் எங்க அம்மாவை பிடிக்கும். ஆஃப் கோர்ஸ் அம்மாவும் அப்பா மாதிரி தானே, படிக்க வச்சு வளர்த்து. அப்புறம் மணிரத்னம். மணிரத்னம் film director. Of course he is a good film director. He is a good film maker. எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏஆர் ரஹ்மான், மியூசிக் டைரக்டர். Of course he is a good music director, good musician. எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ஜெனி, இதெல்லாம் காமனா எல்லாருக்கும் பிடிக்கிற விஷயங்கள். ஸ்பெஷலா பர்சனலா உங்களுக்கு யாரை பிடிக்கும்? ஜெனி என்னாச்சு? இது பாருங்க, நீங்க யாரோ நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். பேரை சொல்லுங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அதை விட்டுட்டு இப்படி போட்டு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. என்ன பேர்? No, nothing. You carry on.
குட் நைட். ஹாய். ரகு ரகு ஆ சிவா பாத்தியா? இன்னைக்கு உங்க பர்த்டேயா? இல்லையே. வீட்டில் எதுவும் விசேஷமா? ஏ இல்லை புதுசா ட்ரெஸ், ஒரே ஹாப்பி மூட், எனிதிங் ஸ்பெஷல்? நதிங் ஸ்பெஷல். சிவா எங்க? லெஃப்ட் காரிடார்ல தான் இருக்கான். நான் அங்கே தான் வரேன். நீங்க அங்கிருந்து வந்திருப்பீங்க, ஆனா அங்க ஒரு டெலிஃபோன் பூத் இருக்கு, அதை பார்த்துருக்க மாட்டீங்க. டெலிஃபோன் புக்லியா? ஆ தேங்க் யூ. No, 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 yeah, just try to understand. இதை பாரு, எனக்கு லாஸ்ட் மந்த் 2 days ஹாலிடேஸ் இருந்தது உண்மைதான். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணதுனால என்னால் வர முடியல. ஹலோ ஹலோ கீதா, இதை பாரு, நான் ஒன்று சொல்லட்டுமா? நெக்ஸ்ட் மந்த் எனக்கு 2 days ஹாலிடேஸ் இருந்தது, நான் கண்டிப்பாக வரேன். ஓகே போதுமா? ஹலோ கீதா, ஐ லவ் யூ கீதா, ஐ லவ் யூ. இதை பார், இந்த 1 monthக்கு தேவையான மாதிரி உங்ககிட்ட ஒன்று கொடுக்கட்டுமா? ம் ஓகே பாய். என்ன ஜெனி, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஐயோ, என்ன இன்னைக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கிறீங்களே? இப்போ உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். நோ 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 நோ, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க, அதுதான் கொஞ்சம் மாத்தி சொன்னேன். மாத்திர வேலை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. பாத்தீங்களா, விளையாட்டுக்கு சொன்ன சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களே. டேய் சிவா, ஜெனி உன்னை தேடினாங்களே. ஓ பார்த்தாச்சா? என்ன தேடினீங்களா? எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்னு வந்தேன், மறந்துட்டேன். சிவா. என்ன? யாரு? யார் யாரு? போன்ல கீதா. அதான் யாரு? என்னோட அம்மா. அம்மா? ஆமா அம்மா. பின்ன கீதான் கூப்பிட்ட? அதானே உங்க பேரு. எங்க அம்மா பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். டெய்லி ஃபோன் பண்ணி த்ரூ கான்ஃபரன்ஸ்ல பேசுவேன். அம்மா? ஆமா ஆமா.